கார்த்திகை தீபம் சீரியலுடைய எபிசோட் சூப்பர் ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக் கம்பெனியில் ரம்யாக்காக ரவுடிங்க கிட்ட சண்டை போட்டு அவங்கள காப்பாற்றுறேன்னு சொல்லி ஸோ அவங்களுக்காக கையில் கத்தி வெட்டுப்பட்டு வந்திருப்பார். ஸோ அப்போது ரம்யா வந்துட்டு அவங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கர்ச்சீஃபாக எடுத்து அப்போது அவங்க கையில் அப்படியே பிளட் வந்து ஸ்டாப் ஆகுற மாதிரி சுற்றி விட்டுருவாங்க. சுற்றி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ கார்த்திகோ கம்பெனிலேருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தீபா அவங்களுடைய கையை பார்க்குறாங்க. என்னது கார்த்திக் பின்னாடி ஒரு கையை வச்சுட்டு வராரு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அவங்க கையை மறைச்சி வச்சுருக்கிறது தீபாவுக்கு டவுட்டாக இருக்குது. என்னது எப்பவும் இல்லாமல் கையை பின்னாடி வச்சுட்டு வரீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து கையை காட்டுங்க அப்படின்றாங்க. பார்த்தா கையில் கட்டு போட்டிருக்கு. என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி கையில் கட்டு போட்டுட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது வந்து கம்பெனியில் ரம்யாவை வெட்டுறதுக்காக ஒரு ரவுடி வந்தான். ஸோ அப்போ அவங்களை காப்பாற்ற போய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஏங்க அவங்களே அந்த லேடியே ஒரு ஊர் ஃபுல்லாக வந்து ரவுடிங்களை சம்பாரித்து வச்சுருக்கா, இப்படி நீங்கள் போய் அவங்களை காப்பாற்றலாமா அப்படின்றாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகியிருந்தா என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் இப்படி கையில் கர்ச்சீப்பை சுற்றிட்டு வந்து நிற்கிறீங்க, யாரோட கர்ச்சீப்பு அப்படிங்கிறாங்க. அது ரம்யாவோட தான் அப்படிங்கிறாங்க. அப்போது தீபாவுக்கு அதை கேட்ட உடனே ரொம்பவே பொசசிவ் ஆகுது. அவங்க முகம் அப்படி சொல்லிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் வந்து நாச்சியார் தீபா இவங்களை காட்டுறாங்க. ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒரு கார் வருது, ரம்யா வருது. அப்போ பக்கத்தில் ஒரு குழியில் தண்ணி கிடக்குதுங்க. அந்த ரம்யா அந்த பள்ளத்தில் விட்டு தண்ணி வந்துட்டு நாச்சியார் மேலே வந்து படுற மாதிரி வந்து காட்டுறாங்க. உடனே நம்ம தீபாவுக்கு செம்ம கோவம் வந்துடுது. அத்து மேலே இப்படி சேர வாரி அடிச்சுட்டு அந்த கார் இப்படி வேகமாக போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லி யார் இது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஒரு கல்லை எடுத்து அவங்க இந்த கார் கண்ணாடியை உடச்சிட்றாங்க. டம்முன்னு சவுண்டு கேட்குதுங்க. அதுக்கப்புறம் ரம்யா கீழே இறங்கி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா தீபா அப்படிங்கிறாங்க. அப்போது நான் யாருன்னு தெரியலையா, நான் தான் உன் சின்ன வயசு தோழி அம்மா அப்படிங்கிறாங்க.